உங்கள்கிட்ட யார் சொன்னா நடைபயிற்சி மட்டும் பண்ணால் வெயிட் குறைக்க முடியும்னு? இங்கே பாருங்கள், 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்கப்படும். இந்த வேற கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் கலரில் ஆபத்தான கெட்ட கொழுப்பு இருக்கும். இந்த மாதிரி ஆபத்தான கெட்ட கொழுப்பை கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா, கொஞ்சம் ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா, 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ணோன்னே கரைஞ்சி போயிருமா, கொஞ்சம் ப்ளூபெர்ரி சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா, கொஞ்சம் வெந்தயம் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா, கொஞ்சம் கரிஞ்சீரகம் சாப்பிட்டோன்னே கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள். கொஞ்சம் பாவக்காய் ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா, கொஞ்சம் கருவேப்பிலை ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா, வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா, சுரக்காய் ஜூஸ் குடிச்சோன்னே கரைஞ்சி போயிருமா? சொல்லுங்கள் சார். வெயிட்டை குறைக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது. நம்ம 3 நேரம் வீட்டில் சாப்பிட்ருந்தா கூட அந்த உணவில் உள்ள விகிதம் நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து, ஷீபன் பேலன்ஸ்டு டயட் உணவுள்ள விகிதம் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் வெயிட் குறைக்க முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இந்த அடி வெயிட்டு கொழுப்புனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால கஷ்டப்பட்டு திடீர்னு நிறைய பேர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போகிறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால நிறைய பேர் சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை, தைராய்டுக்கு மாத்திரை, பிசிஓடிக்கு மாத்திரை, எல்லா நோய்க்கும் மாத்திரை மட்டும் இல்லை, இன்சுலினும் போடுறது முக்கியம் இல்லை. போட்டால் கூட இந்த மாதிரி அடி வெயிட்டு கொழுப்பு இருக்கும்போது நம்ம சாப்பிட்ற மாத்திரை எதுவும் என்ன பண்ணாது, ஒழுங்காக வேலை செய்யாது. அதுதான் முக்கியமான விஷயம். ஒரு நாளைக்கு 4 மாத்திரை சாப்பிட்டா கூட ஒரு வருஷத்துக்கு மட்டும் 1460 மாத்திரை சாப்பிட்றது முக்கியம் இல்லை. வாழ்க்கை ஃபுல்லாக சாப்பிடணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. தம்பி, நான் 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. கொஞ்சம் ப்ரோட்டீன் பவுடர் சாப்பிட்ட உடனே 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? கொஞ்சம் ஜூஸ் குடிச்ச உடனே 70 கிலோ வெயிட் குறைக்க முடியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி மட்டும் பண்ண உடனே 70 கிலோ கரைஞ்சி போயிருமா? கொஞ்சம் சுரக்காய் ஜூஸ் குடிச்ச உடனே 70 கிலோ கரைஞ்சி போயிருமா? யோசித்து பார்த்தீங்களா? அப்போ என்ன முக்கியம்? நம்ம சாப்பிட்ற உணவுள்ள விகிதம் தான், பேலன்ஸ்டு டயட் தான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். திரும்ப சொல்கிறேன், 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் கூட 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி என்ன பண்ண முடியாது? வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. 3 தடவை சொல்லியிருக்க முடியாதுன்னு. இன்றைக்கி நிறைய பேர் இந்த அடி வெயிட்டு கொழுப்பு இப்போ குறைக்காம வயசான காலத்தில் படுக்கையில் படுத்து கிடக்குறாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு 4 மாதம் இந்த மாதிரி படுத்து கிடந்தால் என்ன வரும்? முதுகில் புண்ணு வரும். அதனால வெயிட்டை இப்போவே குறைச்சிருங்க. நீங்கள் எதுக்காக வெயிட்டு குறைக்க வேண்டாம். இந்த மாதிரி வயசான காலத்தில் படுக்கையில் படுத்து இந்த மாதிரி ஏதோ புண்ணு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்காவது என்ன பண்ணும்? இந்த வெயிட்டை கண்டிப்பாக நீங்கள் உடனே குறைச்சிருங்க. இந்த வீடியோவை உண்மையிலே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணால் போதும். இந்த வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ நீங்கள் ஒரு கூட போட்டு கேளுங்க. கரெக்டாக நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் ரொம்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா கமெண்டில் YES டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களே ஷேர் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ பாருங்கள்.